இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த காலை வேளையிலே இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும், கருத்தோடு நம்முடைய ஜெபம் ஒரு கருத்துள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். மார்க்கு 11:24 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை சொல்வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் கூட ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கிறோமா? சிலர் சொல்லுவாங்க, ஜெபிச்சு முடிச்சுட்டு சொல்லுவாங்க, அதான் தெரியுமே, அதான் நடக்காதுன்னு தெரியுமே. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க, எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் காண்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சந்தேகப்படுகிறவன், ஆண்டவருடைய அவிசுவாசமாய் இருக்கிறவன், சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி யாக்கோபு 1:7 நாம் பார்க்கிறோம். சந்தேகப்பட்டா அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று அவன் நினையாதிருப்பானாக. அவன் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. விசுவாசம் இல்லாவிட்டால், அந்த அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை அவனுக்கு இல்லாவிட்டால் எதையாயிலும் பெறலாம் என்று அவன் நினையாதிருப்பானாக என்று சொல்லி யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். மார்க் 9:23 நாம் பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார் என்கிற விசுவாசம் ஜெபிக்கிற நமக்கு வேண்டும். அப்படி ஒரு விசுவாசம். ஆண்டவர் எந்த ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக ஜனங்களை பார்த்து கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டு அதன் பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறார். மத்தேயு 9:27 நாம் பார்க்கிறோம், 2 குருடர்கள் ஆண்டவரே நாங்கள் பார்வையிடைய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்ன பிறகு அங்கே அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் வியாதிக்காக மாத்திரமல்ல, சுகத்துக்காக மாத்திரம் ஆண்டவர் மேல் விசுவாசம் இல்லாதபடி நம்முடைய எந்த ஒரு ஜெபத்திற்காக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்தாலும் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். இன்னும் கூட அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு ஐயர்வாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சாட்சியா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுது ஒரு சகோதரன் 10th பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக ஒரு சகோதரன் காத்திருந்த போது மிகவும் சோர்ந்து போய் நம்ம பாஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி மிகவும் துக்கத்தோடு இருக்கும் பொழுது அந்த ஐயர்வாள் தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. எப்படின்னா, அவங்க அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தவங்க, தன்னுடைய உறவினர்கள் வீட்டில இருந்து அவங்க வளர்ந்தாங்க, வேலையெல்லாம் செய்து அவங்க வளர்ந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் அவங்க அந்த SSLC பரீட்சை எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீ இதில் பாஸ் பண்ணுனா உன்னை நாங்கள் மேல் படிப்பு படிக்க வைப்போம், நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா நீ இதோட என்ன செய்யணும், படிப்பை முடிச்சுட்டு ஏதாவது வேலையை பாரு, வீட்டு வேலைகளை தோட்டத்து வேலைகளை பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, பரீட்சை எழுதியிருக்காங்க. அந்த ரிசல்ட் வர நாட்களில் அவங்களுக்கு ரொம்ப பயம் வருது, நம்ம பாஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயப்படுதாங்க. ஆண்டவரை நோக்கி அப்போதான் ஜெபிக்க ஆரம்பிக்காங்க, ஆண்டவரே நான் என்னுடைய பரீட்சையில் எனக்கு ரிசல்ட்டில் நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 50 மார்க் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ 35 மார்க் எடுத்தால் பாஸ். ஆனால் அந்த காலத்தில் 50 மார்க் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எடுத்தால் தான் அவங்க பாஸ் பண்ண முடியும்.
இப்படி சூழ்நிலையில அவங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரொம்ப வீக்கு. உடனே அவங்க என்ன செய்திருக்காங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விசுவாசத்தோடு. ஆண்டவரே, இந்த ஒரு கட்டத்துல எனக்கு உதவி செய்யுங்க, நான் இதுல பாஸ் பண்ணேன்னா நான் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அவங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்திருக்காங்க. அவங்க ரிசல்ட் வந்த போது, அவங்க பார்த்தபோது அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அது வரைக்கும் 50 மார்க் எடுத்தாதான் பாஸ். அந்த வருஷத்துல இருந்து அரசாங்கம் சட்டத்தையே மாற்றி 35 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க எடுத்த அந்த 2 பாடத்திலையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஜஸ்ட் பாஸ் 35 எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அவங்க வாழ்க்கை மாறி அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த அதிசயத்தை அவங்களால நம்ப முடியல. இப்போ அந்த ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காருன்னு தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒரு குருவானவராக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சாட்சி அந்த சகோதரன் கேட்ட உடனே அந்த சகோதரனுக்கும் ஒரு விசுவாசம் வந்துட்டு, ஆண்டவரே, நானும் ஞானத்துல குறைச்சல் உள்ளவன் தான், நானும் பலவீனமானவன் தான், நானும் படிப்புல நான் சுமாரான படிக்கக்கூடியவன் தான், எனக்கும் நீங்க ஒரு வாழ்க்கையை பாஸ் பண்ணணும், அப்படி எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா நானும் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அந்த சகோதரனுடைய விசுவாசம் பலப்பட்டது. அந்த சகோதரனும் ஜெபிக்க ஆரம்பித்தார். உண்மையாகவே அவரும் பாஸ் பண்ணார். பார்த்தா அவன் 3 பாடத்துல ஜஸ்ட் பாஸ் 35 எடுத்து பாஸ் பண்ணார். அப்ப அந்த அயர்வாள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்முடைய தேவன் நமக்காக சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தேவன், நீ பயப்படாத. சரித்திரத்தையே ஆண்டவர் நம்ம பாஸ் பண்ணணும்னா சரித்திரத்தையே ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றி நமக்கு வெற்றியை கொடுப்பார். நீ பயப்படாத, நீ ஜோமனு, விசுவாசத்தோட ஜோமனு, ஆண்டவற்றை கேளுன்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தினாங்க. அவனும் அதே போல ஜஸ்ட் பாஸ் பண்ணி மார்க் எடுத்து பாஸ் பண்ணி ஆண்டவரை உறுதியா என்ன செய்தான், பிடித்தான். இது போல ஒவ்வொரு காரியத்திலும் கூட நாமும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், இது நடக்குமா நடக்காதா, கடினமான சூழ்நிலைகளா இருக்கும், ஆனாலும் கூட சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதற்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை விசுவாசத்திலே நாம் பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும், பிரச்சனை மலை போல பெரிதாக இருக்கிறது, என்னால விசுவாசிக்க முடியல, என்னால நம்ப முடியல, எனக்கு நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு விசுவாசத்தை தந்து நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதிலே சந்தேகமில்லை. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்கிற பொழுது நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே தகப்பனே, அவிசுவாசத்தோடு எதிர்மறையான சிந்தனைகளோடு ஒருவேளை காணப்படலாம். ஆண்டவரே, அவர்களுக்கும் ஆண்டவரே விசுவாசத்தின் ஆவியை கொடுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவரே அவர்களும் வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை